श्रीशैलेशदयापात्रं देभक्त्यादिगुणानवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। தொண்டரடிப்பொடியார் தோண்டிய தொல் புகழ்சே மண்டங்குடி என்பர் மண்ணுலகில் எண்டிசையும் ஏத்தும் குலசேகரனூர் என உரைப்ப வாய்த்த திருவஞ்சிக்களம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. சுவாமி மணவாள மாமுனிகள் 30வது பாசுரம் தொடக்கமாக ஆழ்வார்களுடைய திருவவதார திவ்யதேசங்களுடைய பெருமைகளை தொடர்ந்து நமக்கு அனுகிரகித்து வருகிறார். அதிலே 30வது பாசுரத்தில் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்கள் திருவவதாரம் பண்ணின வன்மைமிகு கச்சி, மல்லை, மாமயிலை என்கிற திருக்கச்சி மாநகரம் என்ன, திருக்கடல் மல்லை என்ன, மாமயிலை என்ன, அவைகள் அந்த திவ்யதேசங்களுடைய பெருமையையும், திருமங்கியாழ்வார் திருவவதரித்த திருக்குறையலூருடைய வைபவத்தையும், திருக்குறையல் மாநகரத்தினுடைய வைபவத்தையும், திருப்பானாழ்வார் திருவதாரம் பண்ணின உறையூர் அந்த திவ்யதேசத்தினுடைய வைபவத்தையும் 30வது பாசுரத்திலே சுவாமி மணவாள மாமுனிகள் அனுகிரகித்து போந்தார். 31வது பாசுரம் உபதேச ரத்தின மாலையில் தொண்டரடிப்பொடியாழ்வார், குலசேகராழ்வார் இவர்களுடைய வைபவத்தை, அவர்களுடைய திருவவதார திவ்ய தேசத்தினுடைய பெருமையை தெரிவிக்கிறார். தொண்டரடிப்பொடியார் தோன்னிய ஊர் தொல்புகழ் சேர் மண்டங்குடி என்பர் மண்ணுலகிர் எண்டிசையும் ஏத்தும் குலசேகரன் ஊரென உரைப்பர் வாய்த்த திருவஞ்சிக் களம். அற்புதமான பாசுரம். தொண்டரடிப்பொடியாழ்வார் தொண்டர்களுடைய அடிப்பொடியாக இருக்கக்கூடியவர். தொண்டர் அடிப்பொடியாழ்வார் அவர் திருவதாரம் பண்ணின திவ்யதேசம் தொல்புகழ் சேர் மண்டங்குடி, திருமண்டங்குடிங்கிற அற்புதமான திவ்யதேசம் சோழ நாட்டிலே அமைந்திருக்கக்கூடியது. தொல்புகழ் சேர் மண்டங்குடி, துண்ணுபுகழ் மாமரையோர் தொண்டரடிப்பொடியாழ்வார் ஆனபடியினாலே அவர் திருவதாரம் பண்ணின அந்த திவ்யதேசமும் தொல்புகழ் சேர் மண்டங்குடியாய் அமைந்திருக்கிறது. துண்ணுபுகழ் பொருந்திய புகழையுடைய தொண்டரடிப்பொடியாழ்வார். என்ன பொருந்திய புகழ்? செய்யும் பசுந்துளபத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் என்கிறபடியே இவர் திருத்துழாய் மாலையை கட்டி பெருமாளுக்கு சமர்ப்பித்து வந்தார்.
செந்தமிழ் பாசுரங்களாலேயும் மாலையை திருமாலுக்கு சமர்ப்பித்த பெரிய புகழை உடையவராய் இருக்கக்கூடியவர் தொண்டரடிப்பொடியாழ்வார். துலபத் தொண்டாய தொல் சீரையும் உற்ற திருமாலை பாடும் சீரையும் உடையவராய் இருக்கிறார். இவருக்கு இருக்கக்கூடிய சீர்மை வைபவமானது திருத்துழாய் மாலையை சமர்ப்பித்து பண்ணும்படியான கைங்கரியமாயிர அந்த சீர்மையை உடையவராய் இருக்கிறார். அதே போல உற்ற திருமாலை பாடும் சீர்மை உடையவராகவும் இருக்கிறார். ஆக பூமாலை புஷ்பமாலை சமர்ப்பிக்கிறார், திருத்துழாய் மாலை சமர்ப்பிக்கிறார், பாமாலையும் சமர்ப்பிக்கிறார் எம்பெருமான் விஷயமாக. அப்படிப்பட்ட சீர்மை உடையவராய் இருக்கக்கூடிய தொண்டரடிப்பொடியாழ்வார் ஆனபடியினாலே துண்ணுபுகழ் மாமரையோராய் இருக்கிறார். சகல சாஸ்திர வேதாந்தார்த்தங்களையும் அறிந்து அதனுடைய உட்கருத்தாக இருக்கக்கூடிய வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய வேதத்தின் உட்பொருளை மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருளை என்கிறபடியே வேதத்தின் உட்கருத்தாக இருக்கக்கூடிய ததீய சேஷத்துவ பாரதந்தரியத்தையே தனக்கு ஸ்வரூபமாக உடைய ஆகையினாலேயே தொண்டர் அடிப்பொடியாழ்வார் என்று திருநாமத்தை பெற்றிருக்கக்கூடிய புகழை உடையவராயிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட புகழ் இருக்கக்கூடியவராயிருக்கக்கூடிய துண்ணுபுகழ் மாமரையோர் தொண்டரடிப்பொடியாழ்வார் ஆனபடியினாலே அவர் திருவதாரம் பண்ணினதான அந்த மண்டங்குடியும் தொல்புகழ் சேர் மண்டங்குடி என்பர் என்கிறபடியே தொல்புகழ் சேர் மண்டங்குடியாக அமைந்திருக்கிறது என்று சுவாமி மணவாள மாமுனிகள் இவ்விடத்திலே காட்டுகிறார். ஆக தொல்புகழ் சேர் மண்டங்குடி என்பர் மண்ணுலகீர் எண்டிசையும் ஏத்தும் குலசேகரன் ஊர் என உரைப்பர் வாய்த்த திருவஞ்சிக்களம். அந்த திருவஞ்சிக்களம் கேரள தேசத்திலே அமைந்திருக்கக்கூடியதான அற்புதமான திவ்யதேசம். அந்த திருவஞ்சிக்களத்திலே குலசேகராழ்வாருடைய திருவவதாரம், அவருடைய திருவவதாரம் பண்ணின அந்த திருவஞ்சிக்களத்தை எண்டிசையில் உள்ளவர்களும் கொண்டாடும்படியாக அமைந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்ன பார்க்கிற பொழுது குலசேகராழ்வாருடைய பகவத் பாகவத பிராவண்யாதிகளை சர்வதோதிக்கமாக எல்லா திசைகளில் உள்ளாரும் கொண்டாடும்படியாக அமைந்திருக்கிறதே, அதுபோல அவர் திருவதாரம் பண்ணினதாயிருக்கக்கூடியதான திருவஞ்சிக்களத்தையும் எண்டிசையில் உள்ளார்களும் 8 திக்கிலும் உள்ளார்களும் கொண்டாடும்படியாக அமைந்திருக்கிறது. குலசேகர ஆழ்வாருக்கு இருக்கும்படியான பகவத் பாகவத பிராவண்யம், பகவான் ராமன் சக்கரவர்த்தி திருமகனிடத்திலே அவருக்கு இருந்ததான பிராவண்யம், திருவரங்கத் தெம்பெருமானிடத்திலே அவருக்கு இருந்ததான பிராவண்யம், அந்த பிராவண்யம்ங்கிறது அளவிட ஒண்ணாததாய் அமைந்திருக்கக்கூடியது. ராமாயண கதையிலே ராமன் தனியாக இருக்கிறான், யுத்தம் பண்ணுகிறான் என்று தெரிந்தவுடனே நாமும் இப்பொழுதே சென்று அவனுக்கு உதவியாக இருக்க வேணும் என்று அத்தனை படைகளையும் திரட்டி கொண்டு புறப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பகவத் விஷயத்திலே ஆழ்ந்து அந்த பகவத் விஷயத்திலே பிராவண்யராய் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். மேலே தன் அடியார்கள் தவறு செய்தார்கள் என்று பகவதடியார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தவறு செய்தார்கள் என்று அவரிடத்திலே வந்து சில பேர் சொல்லுகிற பொழுது அந்த குடப்பாம்பிலே கையிட்டு அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்று அவர்களுடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பெருமையை உலகத்திற்கு நிரூபித்து காட்டினாரே, அது பாகவதர்களிடத்திலே அவருக்கு இருக்கும்படியான பிராவண்யத்தை காட்டும்படியாக அமைந்திருக்கிறதே. இந்த பகவத் பாகவத பிராவண்யங்களை சர்வதோதிக்கமாக அனைவரும் எல்லா திக்கிலே உள்ளவர்களும் கொண்டாடினார்களே, அதுபோல அந்த குலசேகர ஆழ்வார் திருவவதாரம் பண்ணினதான
அந்த திருவஞ்சிக்களமும் எண்டிசையும் ஏத்தும் குலசேகரன் ஊர் என்னும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகையினாலே இந்த பாசுரத்தினாலே தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய வைபவம் என்ன, அவர் திருவதாரம் பண்ணினதான மண்டங்குடியினுடைய பெருமை என்ன, மேலே குலசேகராழ்வாருடைய வைபவம் என்ன, அவர் திருவதாரம் பண்ணினதான திருவஞ்சி களம் என்னும்படியான திவ்யக்ஷேத்திரம் என்ன, இவைகளுடைய வைபவத்தை சுவாமி மணவாள மாமுனிகள் காட்டி இருக்கிறார். மேலே அடுத்த பாசுரத்தினுடைய விஷயத்தை அடுத்த பதிவிலே அடியேன் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.